25 படத்துலையும் நடித்த ரஜினிகாந்த் நிச்சயமாக ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகருங்கிற பேரை அவர் வாங்கிட்டார். அதுக்கு காரணம் நாங்கள் இல்லை. நாங்கள் முரட்டுக்காலையில் ஒரு ரயில் ஃபைட் எடுத்தோம். ரயில் ஓடுற ரயிலில் ஃபைட்டு. ரஜினி மாதிரியே ஒரு டூப் போட்டு வச்சுருக்கேன். இது வந்தார் வந்து பார்த்துட்டு அவனை ஏன் போட்டீங்க, என் உயிருக்கு ஆபத்து வந்துருங்கிறதுக்கு அவனை போட்டீங்க. அவன் உடம்புலையே அந்த உயிர் தானே ஓடுது. ஆகவே எனக்கு எந்த ஆபத்து வருமோ அதே அவனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆகவே டூப் போடாதீங்க, நானே ஆக்ட் பண்ணி சொல்லி முழுக்க அவரே ஆக்ட் பண்ணார். அந்த ஃபைட்டு நல்லா வரணுங்கிறதுக்கு தன் உயிரையே கொடுப்பாரு. கதையோடு சேர்ந்து தான் பாடல் வரணும். சும்மா ஒரு ஏதோ டூயட்டு, ஏதோ ஒரு சோலோ சாங்கு அப்படின்னு இருக்கக்கூடாதுன்னு கதையோடு அந்த பாடல்களும் வரிகளும் வந்தால் தான். ராகவேந்திரா படம் எடுக்கும்போது நான் பயந்தேன். அந்த படத்தை நான் எப்படி எடுக்க போகிறேன், புராண படத்தை எடுத்ததில்லையே அப்படின்னு பயந்தபோது. 3 ரஜினிகாந்த் படம்லாம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி ஒரு படம் எடுக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகுறாங்க. நீங்கள் ஒரே வருஷத்தில் 3 படம் ரஜினிகாந்த் படம் எடுத்து 3 சில்வர் ஜூப்ளி ஓடும். அதை எப்படி பார்க்குறீங்க? அது வேறு ஏவிஎம்னுடைய ஸ்கூல். அதாவது நான் ஏவிஎம்ஐ வந்து ஸ்டுடியோன்னு சொல்ல மாட்டேன். ஏவிஎம் தான் திரைத்துறைக்கு பல்கலைக்கழகம். ஏவிஎம் ஐயப்ப செட்டியார் தான் இது துணைவேந்தர். அவங்களுடைய பிள்ளைங்களெல்லாம் அவருக்கு உதவியாக இருக்கிற துணைவேந்தர்களாக அவங்க பணியாற்றுவாங்க. அங்கே வரக்கூடிய இயக்குநர்களெல்லாம் இயக்குனர் நான் சொல்ல மாட்டேன், ப்ரொஃபஸர்கள். இந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்து ப்ரொஃபஸர்கள் நாங்கள். அதனால தான் பல டைரக்டர்கள்ட்ட வேலை பழகணும். அதனால தான் நாங்கள் இன்றைக்கி இவ்வளவு நாள் நீடித்து இருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஏவிஎம் போட்டு கொடுத்த கல் முள்ளெல்லாம் நீக்கி ரோடு போட்டு கொடுத்தாரு. அந்த ரோட்டில் நாங்கள் இப்போ காரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு காரணம் பேசிக் எல்லா புகழும் ஏவிஎம் செட்டியாருக்கு தான் தெரியும். 25 படத்தில் உங்களுக்கு எது ரொம்ப இம்ப்ரெசிவாக தெரிஞ்சுது அவருடைய ஆக்டிங்? ஒரு தாயிட்ட போய் உனக்கு 4 குழந்தை, எந்த குழந்தை நல்ல குழந்தைன்னு கேட்டால் சொல்ல வைப்பா. நமக்கு செல்ல பிள்ளைன்னு ஒன்று இருக்கும்ல, சொல்ல முடியாது. நீங்கள் கேட்குறதுக்காக சொல்லாமே தவிர அந்த பாசம் 4 குழந்தைகிட்டே இருக்கும். அதேமாரி ரஜினி நடித்த நடிப்பு எனக்கு எல்லா படத்துக்கும் சொந்தம். 25 படத்துலையும் நடித்த ரஜினிகாந்த் நிச்சயமாக ஒரு சிறந்த குணச்சித்திர நடிகருங்கிற பேரை அவர் வாங்கிட்டார். அதுக்கு காரணம் நாங்கள் இல்லை. அவர் செஞ்ச நடிப்பு, வசனம், பஞ்சு டைலாக்கு இதெல்லாம் சேர்ந்து தான் வந்தது. அதேமாரி ஃபைட்டு செய்யும்போதும் அந்த ஃபைட்டு நல்லா வரணுங்கிறதுக்காக தன் உயிரையே கொடுப்பார். நாங்கள் முரட்டுக்காலையில் ஒரு ரயில் ஃபைட் எடுத்தோம். ரயில் ஓடுற ரயிலில் ஃபைட்டு. எப்பவும் ரிஸ்க் ஜாஸ்தி. ஆகவே என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ரஜினி மாதிரியே ஒரு டூப் போட்டு வச்சுருக்கேன். இது வந்தார் வந்து பார்த்துட்டு, இல்லை மித்திரம் இந்த மாதிரி ஒரு டூப் போட்டிருக்கீங்களே. ஆமாம் ரஜினி, ஓடுற ட்ரெயின் அதில் ஃபைட் பண்ணும்போது ரிஸ்க் வரும். அந்த ரிஸ்க்கான ஷாட்டுகளை அந்த டூப்பை போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு இருந்துச்சு. அதுக்காக நீங்கள் டூப் போட்டு எடுத்தீங்கன்னா எல்லாமே டூப் போட்டு எடுத்தாங்கடான்னு மக்கள் நினச்சிடுவாங்க. ஆகவே தயவு செஞ்சு டூப் போடாதீங்க. என்னை வச்சு க்ளோஸ்அப்பில் ஃபைட் எடுங்க. அப்போ தான் மக்களுக்கு போய் ரஜினி செஞ்சார், அது ஓடுற ஃபைட்டு செஞ்சார்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற ஃபைட்டில் இப்போ அவனை ஏன் போட்டீங்க, என் உயிருக்கு ஆபத்து வந்துருங்கிறதுக்கு அவனை போட்டீங்க. அவன் உடம்புலையே அந்த உயிர் தானே ஓடுது. ஆகவே எனக்கு எந்த ஆபத்து வருமோ அதே அவனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஆகவே டூப் போடாதீங்க, நானே ஆக்ட் பண்ணி சொல்லி முழுக்க அவரே ஆக்ட் பண்ணார். அப்படி இருந்ததுனால அவரையே வச்சு ஒரிஜினல் எடுத்ததுனால தான் ரயில் ஃபைட் இன்றைக்கும் பேசப்படுது. அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருப்பது. உங்களுடைய படத்தில் பாடல்கள் ஒரு பக்கம் பிரம்மாண்டமாகவும் இருக்கும், ஒரு பக்கம் கதையோடு ரொம்ப இணைஞ்சும் இருக்கும். எப்படி நீங்கள் அந்த பாடல்கள் இசை எப்படி இருக்கணும்னு என்ன மாதிரி பிளான் பண்ணுவீங்க? அது எங்களுடைய முடிவு இல்லை. ஏவி மெய்யப்ப செட்டியார் பாடல் இசைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு இசையும் ரிஹர்சல் நடக்கும்போது, ஒத்திகை நடக்கும்போது அவரே வந்து உட்காந்து வந்து கேட்பார். அவரே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி எடுக்க சொல்லுவார். அப்படி அந்த ரசனையோடு உள்ள தயாரிப்பாளர் ஏவிஎம் அவர்கள். அடுத்த வாரிசுலலாம் ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்திருப்பீங்களா? அதுலேயும் கூட இல்லை, அந்த காரணம் வந்து அவர் உனக்கு எவ்வளவு கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து டிஸ்கஷன் பண்ணி கதை எடுக்கிறீங்களோ அதே மாதிரி இசையும் பாடலும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவிஎம் படங்களில் இசையும் பாடலும் ரொம்ப முக்கியத்துவமாக எடுக்கப்பட்டிருக்கும். அது மாதிரி கதையோடு சேர்ந்து தான் பாடல் வரணும்
சும்மா ஒரு ஏதோ டூயட்டு ஏதோ ஒரு சோலோ சாங்கு அப்படின்னு இருக்கக்கூடாதுன்னு கதையோட அந்த பாடல்களும் வரிகளும் வந்தால் தான் செட்டியார் திருப்தி அடைவார். அதுவும் இன்னும் விஷயம் சொன்னால் அந்த ரெக்கார்டிங் சமயத்தில் செட்டியார் வந்து உட்காந்து ரெக்கார்டிங் தேட்டரில் வந்து உட்காந்துக்கார். விஸ்வநாதன் சார் பெரும்போது விஸ்வநாதன் சார் மியூசிக்காக இருக்கும். ஒரு தடவை ரிகர்சல் பார்ப்பார் வித் மியூசிக்கு பாட்டு எல்லாத்தோடைய பார்த்து உத்தரம் போய் விஸ்வ கூப்பிடும்பார். சார் செட்டியார் கூப்பிட்றாரு, சார் என்ன ப்ராப்ளத்துக்கு அப்போ போகிறாரு இங்கே வாங்க அவர் கூப்பிட்றாரு வாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு போய் செட்டியாருக்கு பண்ணார். விசு நீ என்ன வேணாலும் பேக்ரவுண்டு மியூசிக்கில் வச்சுக்கோ, இந்த வார்த்தை வந்தால் மியூசிக்கை குறைச்சி வார்த்தை முக்கியத்துவமாக இருக்கணும். வார்த்தை மக்களுக்கு போய் சேர்ந்தால் தான் அந்த பாட்டு வெற்றி பாட்டாக ஹிட்டு பாட்டாக ஆகும். ஆகவே வார்த்தையை கெடுக்காத, வார்த்தை சுத்தமாக வர்ற மாதிரி மியூசிக்கை குறைச்சிக்கோ. வார்த்தை இல்லாமல் மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் வந்தால் உன் இஷ்டம் போல் விளையாடு, இதை மனசில் வச்சுக்கிட்டு பாட்டை ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லுவார். அதனால தான் ஏவிஎம்னுடைய பாடல்களில் வார்த்தைகள் முக்கியமாக மக்களிடத்தில் போய் சேருது. அந்த முறையை நான் மூத்த இயக்குனருங்கிறத மட்டும் இல்லை அனுபவிச்சிருக்கேன். அந்த மாதிரி வார்த்தைகள் கிளியராக இருந்ததுனால தான் அந்த பாட்டெல்லாம் சூப்பர் ஹிட் ஆச்சு. பீம்சிங் சார், சிவாஜி கணேசன், கண்ணதாசன், எம்எஸ்வி இந்த 4 பேரை சேர்ந்து போட்ட பாட்டுகளெல்லாம் அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி மக்களுடைய மனதில் பதிவு. ஆரம்ப கால படங்கள் எல்லாம் நிறைய படங்கள் நாவலெல்லாம் படமாக எடுத்திருப்பீங்க. எப்பவுமே ஒரு ஸ்டோரி ஓரியன்டாகவே எடுத்து அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரீமாக இந்த பக்கம் வரும்போது நீங்கள் எப்படி உங்களை மாற்றிக்கிட்டீங்க? எங்களை மாற்றிக்கவே இல்லையே. நாங்கள் படத்துக்கு அதாவது ஸ்கிரிப்டுக்கு தகுந்த மாதிரி டைரக்ட் பண்ணுவேன். இது நம்ம ராகவேந்திரா படம் எடுக்கும்போது நான் பயந்தேன். அந்த படத்தை நான் எப்படி எடுக்க போகிறேன், புராண படத்தையே எடுத்ததில்லையே அப்படின்னு பயந்தபோது பாலச்சந்திர சார், நான் பயப்படலப்பா ப்ரொடியூசர், நீ எந்த கதையை கொடுத்தாலும் அந்த கதைக்கு தகுந்த மாதிரி டைரக்ட் பண்ணாங்கிறது உன் படங்களை பார்த்தே நான் பழகியிருக்கிறேன். ஆகவே அந்த திறமை உனக்கு இருக்குது, நிச்சயமாக நீ இந்த படத்தை கிடைக்க மாட்டேன், படத்தை இன்னும் பெருசாக எப்படி பண்ணலான்னு சொல்லி யோசித்து நீ செய்ய முடியும். ஆகவே ஸ்கிரிப்டை பாதுகாப்பாக எடுத்து கொடுக்குற டைரக்டர் நீ. ஆமாம், துணை வந்து அதுக்கு ஒரு பெரிய, அது வரைக்கும் சினிமாவில் அப்படி ஒரு படம் வந்ததே கிடையாது. அதை எப்படி நீங்கள் அந்த படத்தை அவ்வளோ பிரம்மாண்டமாக எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்க? நிச்சயமாக அது முழுக்க அதுக்கு சொந்தம் பஞ்சு அருணாச்சலம். அவரை சிந்திச்சு நம்ம பெரியவன் படம் பண்ணுறோம், முதல் கலர் படம் ஆமாம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு சஸ்பென்ஸ் சப்ஜெக்டாக வச்சு பண்ணி அந்த படம் எங்களுக்கு மிகப்பெரிய பேர் வாங்கிட்டது. அது எங்களுக்கு ஹெலிகாப்டர் ஷாட்லாம் அப்போ வந்து ரொம்ப பிரமிப்பான அது ஹெலிகாப்டர். ஆமாம், இது அதில் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது ஜெய்சங்கர் சார், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் சார். நீ எத்தனை நாள் தேதி கேட்டாலும் நான் தரேன், டென்ஷனே ஆகாமல் பெரிய படமாக மட்டும் பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லி பெரிய படமாக பண்ணோம். அந்த அளவுக்கு அந்த படம் எங்களுக்கு பெருமை தேடி தெரிஞ்சுது. இன்றைக்கும் சொல்கிறேன், அந்த படத்தினுடைய முதல் ஒரு 6-7 ரீல் ஆங்கில படத்தை மிஞ்சிற மாதிரி இருந்தது. அதுக்கு காரணம் ஒளிப்பதிவாளர் பாபு. ஃபோட்டோகிராஃபியில் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. அந்த நீங்கள் ஒரு யூனிட்டை அப்படியே பாபு, நீங்கள் இளையராஜா, புலியூர் சரோஜா, ஜூடோ சுந்தரம், ஜூடோ மாஸ்டர், அவ்வளோ பேரும் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரே யூனிட்டு. என்ன புக் பண்ணால் எஸ்பி முத்துராமனை புக் பண்ண மட்டும் ஒத்துக்க மாட்டேன், என் குழுவையே புக் பண்ணோம். ஆகவே எஸ்பிஎம் யூனிட்டு அப்படிங்கிறது தான் பேர். நான் கமல் படத்தையும் ரஜினி படத்தையும் 25 படம், கமலுக்கு 10 படம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரே யூனிட் தான். அதுக்கான எஸ்பி முத்துராமன் இல்லை, என்னுடைய யூனிட். எனக்கு பக்கபலமாக இருந்து இந்த பக்கத்தில் நான் ரஜினியை வச்சு ஷூட் பண்ணிகிட்டு இருப்பேன். அடுத்த படம் கமலுடைய படத்துக்கான வேலைகள், கதைகள், சாங்கு அது இன்னொரு யூனிட்லேருந்து இன்னொரு பகுதியை போய் அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது இங்கே ரஜினி படத்தை முடித்த உடனே கமல் படத்தை ஆரம்பிப்பேன். அங்கே கமல் படத்தை முடிய போகுதுன்னா அடுத்து ரஜினி படத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் முடியும். இது எல்லாத்துக்கும் காரணமே அந்த யூனிட் ஒற்றுமை. நாங்கள் எல்லாம் ஒத்துமையாக செஞ்சதுனால தான் என்னால் இவ்வளவு படங்களை பண்ண முடிஞ்சுது, இவ்வளவு வெற்றி படங்களை கொடுக்க முடிஞ்சுது.